வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் மெனு என்னென்னா, பச்சை மொச்சை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு, அரைக்கீரை கடையல், முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், சாதம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசியை இந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 200 கிராம் பச்சை மொச்சைக்கு 100 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை காம்பை எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். 100 கிராம் அரைக்கீரை, அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 3 தடவை தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். 200 கிராம் முட்டைக்கோஸ், 100 கிராம் கேரட்டு ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எடுத்து வச்ச இந்த 200 கிராம் மொச்சையை சேர்த்துக்கிறேன். இதில் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டீம் வந்தவுடனே வெயிட் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும். அந்த சைடு மொச்சை வெந்துட்டுருக்கட்டும். இந்த சைடு க்ளீன் பண்ணி வச்ச அரைக்கீரையை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம், அது கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். ஒரு பூண்டு பொடியாக கட் பண்ணது, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணது. சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். மொச்சை வெந்துட்டுருக்கு, ஸ்டீம் வந்துடுச்சு, வெயிட் போட்டுடலாம். இந்த சைடு கீரை வெந்துட்டுருக்கு. கீரை ஓப்பன்லேயே வேகட்டும், மூடி போட வேண்டாம். கீரையை எப்போவுமே ஓப்பனில் தான் வேக வைக்கணும். அப்பப்போ மட்டும் சின்ன ஸ்பூனோ இல்லை கரண்டியோட காம்பு பகுதியோ வச்சு இப்படி கிண்டி விட்டுக்கணும். கீரை பாருங்கள், முன்னாடி இருந்த அளவை விட இப்போ குறைஞ்சிருச்சு. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மொச்சைக்கு ஒரு விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கீரையுமே வெந்துருச்சு. இப்படி காம்பை தொட்டு பார்த்தோம்னா, இப்படி கீரையோட காம்பை எடுத்து இப்படி தொட்டு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். கீரை ரொம்ப நேரம் வெந்ததுன்னா கீரையோட கலர் மாறிடும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். மொச்சை வெந்திருக்கு. ரொம்ப குழையாமல் இருக்கணும், ஏன்னா நம்ம குழம்பு வைக்கும்போது வேறு வேகும். இப்போ இதில் உள்ள தண்ணியை நம்ம வடிச்சிடணும். மொச்சையில் வாயுத்தன்மை இருக்கிறதுனால இந்த தண்ணியை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து சாதத்தை வச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு இந்த ஸ்டவ்வில் மாற்றிக்கிறேன். இந்த சைட் குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கார குழம்புக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கம்மியாக சேர்த்தா போதும். கடுகு, உளுந்து, வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம் மிக்சியில் ஒரு சுத்து மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் கொஞ்சமாக ஒரு சுற்று சுற்றிட்டு போட்டோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். முழுசாக போடுறத விட இந்த மாதிரி போட்டோம்னா குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சாதத்துக்கு ஸ்டீம் வந்தாச்சு, வெயிட் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பொதுவாக குழம்புக்கு மோஸ்ட்டாக சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கங்க. இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. 3 சின்ன சைஸ் தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மொச்சை வேகும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மறுபடியும் வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே 2 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கங்க. மொச்சை வாய்வுங்கிறதுனால தான் பூண்டு சேர்க்குறேன். இப்போ பூண்டோடு சேர்த்து எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் மசிஞ்சிருச்சு. இப்போது மசாலா சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் இதில் சீரகம்,
பருப்பு எல்லாமே போட்டு வறுத்து ரெடி பண்ணது. இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த சைட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. வெயிட் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் இருந்தது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நீல வாக்கில் கட் பண்ண தண்ணியில் போட்டிருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காய் மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கத்திரிக்காய் மசாலாவோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்ச மொச்சையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ, எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே புளிக்கரைசல் வந்து குழம்புக்கு கொஞ்சம் கெட்டியாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இந்த சைடு வந்து முட்டைக்கோஸ் கேரட் பொரியலை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா வாசனையாக நல்லாயிருக்கும். கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதோட 2 சின்ன பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அதை அடையாளம் பார்த்து நம்ம எடுத்து போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலை. இதை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து எண்ணெயிலேயே புரட்டி விட்டுக்கணும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். தெளிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு இது வெந்துட்டு இருக்கட்டும். இந்த சைட் குழம்ப பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து பாதி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இடையில இப்படி அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுக்கணும். இப்போ வந்து பாதி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மறுபடியும் மூடி போட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டைக்கோஸும் கேரட்டும் வெந்துருச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணும்போது கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா அந்த முட்டைக்கோஸ் வந்து சுருங்கி போயிடும். இந்த முட்டைக்கோஸுக்கு மட்டும் கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா முட்டைக்கோஸும் கேரட்டும் கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்தோம்னா பொரியல் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குழம்ப பார்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கணும் குழம்பு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் குழம்போடு சேர்த்து
தேங்காய் கொதிக்க வேண்டாம். இன்றைக்கி வந்து குழம்புக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே கருவேப்பிலை சேர்த்தாலும் கடைசியாக இப்படி போட்டோம்னா குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை வாசனையோடு நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுடைய பச்சை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கீரையை கடைஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு வந்து வேகமாக ஓட விடாமல் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட கீரை கடையிற மத்து இருந்தால் அதுலேயும் போட்டு கடைஞ்சிக்கலாம். கீரையை கடைஞ்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு வந்து எப்போவுமே கடைசியில் உப்பு சேர்க்கணும். அதே மாதிரி பார்த்து கவனமாக கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ வந்து நல்லா இதை கலந்து விட்டுறலாம். கீரைக்கு தாளிப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கீரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடைசியாக சீரகம் போட்டிருக்கிறதுனால அந்த சீரக வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையான சிம்பிள் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சாதம், பச்சை கத்திரிக்காய் புளி குழம்பு, முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், அரைக்கீரை கடையல், தயிர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.